முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்க முடியுமா அப்படின்ற பழமொழியை நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இதில் அமெரிக்கன்ஸ் நினச்சா மட்டும் முழு பூசணிக்காய் இல்லை, ஒரு F-16 ஃபைட்டர் ஜெட்டையே ஒரு தட்டு சோறில் மறைக்க முடியும். அது எப்படின்றது தான் இன்னைக்கான காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். கடந்த காணொலியில் F-16 போர் விமானத்தை பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா வழங்க போகிறாங்க அப்படின்ற செய்தியை நம்மளோட காணொலி மூலமாக தெரிவிச்சிருப்போம். ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, அது எப்படிப்பா ஃபைட்டர் ஜெட் எல்லாமே காங்கிரஸோட ஒப்புதல் இல்லாமல் அவர் காங்கிரஸுக்கு நோட்டிஃபிகேஷன் இல்லாமல் பாகிஸ்தானுக்கு அனுப்ப முடியும்? ஃபைட்டர் ஜெட் என்ன சாதாரண விஷயமா? ஒரு சின்ன ஏவுகணை ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு சப்ளை பண்ணுச்சுனாலே அது குளோபல் நியூஸ் ஆகும். அதுவும் டெமோக்ராட்டிக் அமெரிக்கா, ஒரு டிக்டேட்டர்ஷிப் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம போனால் கூட மறைமுகமாக அவங்க அரசாங்கம் மக்களுக்கு தெரியாமல் ஏதோ பண்ணுதுன்னு சொல்லலாம். பட் டெமோக்ராட்டிக் அமெரிக்கா வந்து எப்படி ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாம் மறைச்சு பாகிஸ்தானுக்கு சப்ளை பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. அது எப்படி முடியும்னா, போன்யார்டு அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து அவங்களால ஃபைட்டர் ஜெட்ஸ் அனுப்ப முடியும். ஸோ இந்த போன்யார்டு என்ன, அமெரிக்கன் மிலிட்டரி அவங்களோட அன்யூஸ்டு ஆசட்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்றதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொன்னேன்னா அது உங்களுக்கு நல்லா புரியும். ஃபஸ்ட்டு விஷயம், அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ஏர்கிராஃப்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி சோவியத் யூனியனுக்கு அகெயின்ஸ்டாக வச்சுருந்தாங்க. ஆனால் சோவியத் யூனியனோட கொலாப்ஸுக்கு அப்புறமா ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைமில் வந்து அமெரிக்கன் மிலிட்டரிக்கு வந்து அந்த ஆசட்ஸ் தேவைப்படலை. அவ்வளோ ஆசட்டை வச்சு அமெரிக்கா மெயின்டைன் பண்ணுன்ற அவசியமே இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஆசட் எல்லாத்தையும் தூக்கி குப்பையிலையும் போட முடியாது, அட் த சேம் டைம் இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி ரன் பண்ணிக்கிட்டு நம்ம இதுக்குன்னு செலவும் பண்ண முடியாதுன்றப்ப ஒரு லொக்கேஷன் ஒன்று சூஸ் பண்ணுறாங்க. அந்த லொக்கேஷனுன்றது எப்படி இருக்கணும்னா, பாலைவனமாக இருக்கணும், காற்றுல சுத்தமாக ஹியூமிடிட்டியே இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் தான் ரஸ்டெல்லாம் ஃபார்ம் ஆகாது. அப்புறம் அந்த நிலப்பரப்புன்றது வந்து ஸ்டேபிளாக இருக்கணும். இப்போது டன் கணக்கில் ஏர்கிராஃப்டை கொண்டு வந்து நம்ம ஒரு இடத்துல நிப்பாட்டுறோம்னா அந்த டயர்லாம் வந்து மண்ணில் புதையாமல் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஏரியா அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. தேங்க்ஃபுல்லி அமெரிக்கா ரொம்ப பெரிய நாடுன்ற காரணத்தினால் இவங்களோட ரெக்குயர்மெண்ட் எல்லாம் பூர்த்தி செய்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருந்துச்சு. அந்த இடத்துல கொண்டு போய் சுமாராக 3100 ஏர்கிராஃப்டை நிறுத்தி வச்சுருக்காங்க. 3100 ஏர்கிராஃப்ட். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கிட்ட இருக்கிற ஏர் அசட்ஸை விட அதிகமாக அமெரிக்கன்ஸ் பாலைவனத்தில் நிறுத்தி வச்சுருக்காங்க. இதில் C-17 க்ளவ் மாஸ்டருக்கு அடுத்தபடியாக C-7 கேலக்ஸின்னு ஒரு ஏர்க்ராஃப்ட் இருக்கும், இஃப் ஐ எம் நாட் ராங். அந்த ஏர்க்ராஃப்ட்டு சுமாராக 52 நிற்கிது பாலைவனத்தில். 52 ஏர்க்ராஃப்ட் அன்யூஸ்டுன்றப்ப அது ஒன்றும் அப்படியே குப்பை படிஞ்சு அது தூசி படிஞ்சு யாருமே பயன்படுத்தாத நிலைமையில் கிடையாது. அதை பாதுகாப்பாக ப்ரொடெக்ஷன் லேயர் மெட்டீரியல் மூலமாக கவர் பண்ணி அண்டு சில இடங்களில் ஆன்டி ரஸ்ட் பெயிண்டெல்லாம் அடித்து மற்றும் எப்போ வேணும்னாலும் அந்த ஏர்கிராஃப்டை டேக் ஆஃப் பண்ணி மறுபடியும் ஆக்டிவ் டியூட்டியில் சேர்க்குற மாதிரி மந்த்லி மெயின்டெனன்ஸ் ரன்னிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்டில் 52, பாம்பர்ஸில் ஒரு 50 பாம்பர்ஸு, அது போக F-16 ஃபைட்டர் ஜெட் எத்தனை இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியல. பட் அந்த போன்யார்டோட ஒரு மாண்டேஜ் ஃபுட்டேஜ் ஒன்று நமக்கு சிக்கிச்சு. அந்த ஃபுட்டேஜில் இருக்கிற F-16 எண்ணி பார்த்தப்போ மட்டும் சுமாராக 34 F-16 போர் விமானம் அந்த பாலைவனத்தில் நின்றுக்கிட்டு இருக்கு. எப்போ வேணும்னாலும் பறக்கிறதுக்கு தயாராகிற நிலைமையில். ஸோ இந்த 34 F-16 ஏர்கிராஃப்ட்ஸுமே அமெரிக்க விமானப்படையிலிருந்து ரிட்டையர் செய்யப்பட்ட ஏர்கிராஃப்ட்ஸ் தான். இந்த ஏர்கிராஃப்ட்ஸை அமெரிக்கா எப்போ வேணும்னாலும் யாருக்கு வேணும்னாலும், அது ஆலைட் கண்ட்ரிஸாக இருக்கட்டும் ஆர் அவங்க சப்போர்ட் பண்ணக்கூடிய வேறு யாராக வேணாலும் இருக்கட்டும், அவங்களுக்கு சப்ளை பண்ண முடியும். இதற்கு எந்த ஒரு ஃபார்மல் அக்ரிமெண்ட்டையும் போடணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ லாக்ஹீட் மார்ட்டின் கிட்ட இருந்து ஒரு F-16 வாங்குகிறோம் அப்படின்னா US கவர்மெண்ட் லாக்ஹீட் மார்ட்டின் கூட அஃபிஷியலாக ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போடணும். போட்டால் அது எல்லாருக்கும் தெரிய வரும். ஆனால் ஆல்ரெடி லாக்ஹீட் மார்ட்டின் வித்த ஒரு ஏர்கிராஃப்டை அமெரிக்கா ரீசேல் பண்ணுது. அதுவும் அந்த ஏர்கிராஃப்ட்டு US ஏர்ஃபோர்ஸ் ஆக்டிவ் இன்வென்ட்ரியில் கிடையாது. US ஏர்ஃபோர்ஸ் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற ஏர்கிராஃப்ட்ஸில் இந்த ஏர்கிராஃப்ட் கிடையாது, ஸ்டோரேஜில் இருக்குது. இதை வந்து US ஏர்ஃபோர்ஸ் பயன்படுத்தலை டெக்னிக்கலி. ஸோ இப்படி மறைமுகமாக இருக்கிற இந்த ஏர்கிராஃப்டை பாகிஸ்தானுக்கு சப்ளை பண்ணுறப்ப அவங்க மேனுஃபேக்சரருக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பணுன்ற அவசியமும் இல்லை, ஆர் ஈவன் US ஏர்ஃபோர்ஸுக்குமே வந்து அதை அஃபிஷியலாக தெரியப்படுத்தணுன்ற அவசியம் இல்லை. ஐ மீன் அவங்களுக்கு தெரியும், பட் ஸ்டில் இது வெளியே போகுது அப்படின்றத ட்ராக்கே பண்ண முடியாது யாருனாலையும். பேசிக்கலாக யாருமே ட்ராக் பண்ண முடியாது. ஸோ இதன் மூலமாக தான் F-16 பாகிஸ்தானுக்கு வழங்குறாங்க. சுமார் 34 F-16 அந்த பாலைவனத்தில் நிற்கிது இல்லையா, அந்த F-16 எடுத்து அதில் சில உதிரி பாகங்கள் வந்து ஆல்ரெடி அவங்க வேறு ஏதாவது ஏர்கிராஃப்ட்டுக்கு பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த உதிரி பாகங்கள் எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணி அந்த ஏர்கிராஃப்டை திருப்பி பறக்கும் கண்டிஷனுக்கு கொண்டு வர்றதுக்கு மேக்ஸிமம் 1 மாதம் ஆகும். 1 மாதம் தாங்க, அவ்வளோதான். அந்த ஏர்கிராஃப்டோட என்ஜின் எடுத்து ஓவர்கால் பண்ணி ஏர்கிராஃப்டை பறக்க வைக்கிறதுக்கு
அந்த ஃபெசிலிட்டிலேயே அவங்க ரன்வேயும் வச்சுருக்காங்க, டெஸ்ட் பைலட்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஃபெசிலிட்டியை விட்டு வெளியே போகாமலேயே அந்த F-16 ஏர்க்ராஃப்டை ஃபுல்லி ரன்னிங் கண்டிஷனுக்கு கொண்டு வந்து அந்த ஏர்க்ராஃப்ட் ஒழுங்காக வேலை செய்யுதா இல்லையா அப்படின்றத அவங்க ஃபெசிலிட்டியில் இருக்கிற டெஸ்ட் பைலட் மூலமாகவே டெஸ்ட் பண்ணி பக்காவாக ரெடி பண்ண முடியும். ரெடி பண்ண அந்த F-16 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரித்து ஸ்பேர்ஸ் அப்படின்ற பெயரில் ஒரு C-17 க்ளவ் மாஸ்டரில் ஏற்றி C-5 கேலக்ஸியில் ஏற்றி பாகிஸ்தானுக்கு அனுப்புவாங்க. பாகிஸ்தானியர்கள் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய லாக்ஹீட் மார்ட்டின் என்ஜினியர்ஸை வச்சு இந்த F-16 அசம்பிள் பண்ணி அவங்க நாட்டோட இன்வென்ட்ரியில் சத்தமே இல்லாமல் சேர்ப்பாங்க. ஸோ இந்த முறை அப்படின்றது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தான் நம்மக்கிட்ட இழந்த போர் விமானங்களை ரீப்ளேஸ் பண்ணுது. ஆனால் இழந்த போர் விமானங்களை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு யூஎஸ் கவர்மெண்ட் கிட்ட அஃபிஷியலாக அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டை சொல்லலை. அட் த சேம் டைம் பாகிஸ்தானுக்கு இந்த இழந்த விமானங்களை கொடுக்குற யூஎஸ் கவர்மெண்ட்டும் இதோட மேனுஃபேக்சரரான லாக்ஹீட் மார்ட்டின் கிட்ட எந்த ஒரு அக்ரிமெண்ட்டையும் போடலை. கூடுதலாக யூஎஸ் ஏர்ஃபோர்ஸோட ஆக்டிவ் இன்வென்ட்ரிலையும் அவங்க கை வைக்கலை. அவங்கக்கிட்ட ஸ்டோரேஜில் இருக்கிற ஏர்க்ராஃப்ட்டை தான் சத்தமே இல்லாமல் நகர்த்தி கொண்டு போகிறாங்க. ஸோ இதன் மூலமாக யாருக்கும் தெரியாமல் முழு பூசணிக்காவை சோத்தில் மறைக்க முடியும், நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி. ஸோ இதுதான் இதற்கு பின்னாடி இருக்கிற கோர் லாஜிஸ்டிக்ஸ். யூஎஸ் ஏர்ஃபோர்ஸ் கிட்ட இருக்கிற மேசிவ் இன்வென்ட்ரி. இதை இன்னும் சிம்பிளாக புரிய வைக்கணும் அப்படின்னா, சோவியத் யூனியனோட வீழ்ச்சிக்கு அப்புறமாக சோவியத் யூனியன் எந்தெந்த போஸ்ட் சோவியத் கண்ட்ரீஸில் எந்தெந்த ஆம்யூனிஷன்ஸை எவ்வளவு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட்டுன்றது அந்தந்த லோக்கல் அதிகாரிகள்கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், யுக்ரைனில் ஒரு மேசிவ் T-72 டேங்க் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த ஃபெசிலிட்டியில் சுமாராக ஒரு 1000 T-72 டேங்க் இருக்குது. இந்த 1000 T-72 டேங்க்கும் இங்கே தான் இருக்குது அப்படின்றதற்கான எவிடன்சஸ், நோட்ஸ், அது எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் அஃபிஷியல் கிட்ட மட்டும்தான் இருக்குது. யுக்ரைனை அரசாங்கமாக மாற்றி, அதாவது ஒரு கம்யூனிஸ்ட் ரெஜிமில் இருந்து ஒரு கேபிட்டலிஸ்டிக் ஒரு வேறு ஒரு ரெஜிம்குள்ளே கொண்டு போய் அதற்கப்புறம் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட கூட இத்தனை T-72 டேங்க் யுக்ரைனில் இருக்குன்ற நம்பர்ஸ் கிடையாது, ரெக்கார்ட்ஸ் கிடையாது. அங்கே இருக்கிற லோக்கல் அஃபிஷியல் கிட்ட மட்டும்தான் ரெக்கார்ட்ஸ் உண்டு. ஸோ டெக்னிக்கலி அந்த 1000 T-72 டேங்க்ன்றது யுக்ரைனில் இல்லை, அவரை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. இதை சாதகமாக பயன்படுத்தி யுக்ரைனில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த T-72 டேங்க்ஸை ஆக்டிவ் காம்பேட் ரீஜியன்ஸு, நிறைய பகுதிகளில் நடக்கிற சண்டைகளை சாதகமாக பயன்படுத்தி அந்தந்த பகுதிகளுக்கு இதை விற்றாங்க பிளாக்கில். அண்ட் AK-47 அப்படி தான் பிளாக்கில் விற்றாங்க. 1.5 லட்சம் யூனிட், 2 லட்சம் யூனிட் அப்படின்னு சொல்லி ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியிலேருந்து அங்கே இருக்கிற லோக்கல் மிலிட்டரி ஆஃபீஸர்ஸ் எல்லாமே விற்றாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லோவேனியாவிலேருந்து AK-47 1 லட்சம் யூனிட் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்லோவேனியன் அரசாங்கத்துக்கே தெரியாது அங்கே AK-47 1 லட்சம் யூனிட் இருக்குன்னு, அங்கே லோக்கல் சோல்ஜருக்கு தான் தெரியும். ஸோ இப்படி ஆஃப் ரெக்கார்டில் நிறைய விஷயங்களை நம்மளால் மறைக்க முடியும். சமீபத்தில் கூட ஏர் இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு கார்கோ ஏர்க்ராஃப்ட் ஒன்று கொல்கத்தா ஏர்போர்ட்டில் 10 வருஷமாக நின்றுட்டு இருந்தது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. அவ்வளோ பெரிய ஏர்க்ராஃப்ட்டு, அந்த ஏர்க்ராஃப்டே ரெக்கார்டில் தொலைச்சிட்டு இது எங்களோட ஏர்க்ராஃப்ட் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருந்துச்சு ஒரு நிறுவனம். அப்படி இருக்கிறப்ப தமா தூண்டி F-16 யாருக்கும் தெரியாமல் மறைச்சு கொண்டு போக முடியாதா பாகிஸ்தானுக்கு? இதுதான் நிலைமை. ஸோ இந்த காணொலியில் நான் சொன்ன கருத்துக்கள் உங்களுக்கு புரிய வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது, இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.